மனதுந்த சேனை வளர்ட்டுங்க சாணி. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடு மிக்க போகிறோம். இந்த விழா ஆட்டுக்கு சாரி பொங்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தான் சோறு செய்கிறீங்க. அம்மா வந்து ஒரு 2 நாளாக வந்து வெளியே போயிருக்காங்க. பாத்திரம் ஆடிட்டு வந்து பேருக்கு நம்ம தான் சோறு செய்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஆட்டுக்கு போகணும். ஏன்னா அப்பா வந்து நெல்லை இருக்குவார், மாடு பார்த்துக்கு நெல்லை இருப்பார். நம்ம வந்து ஆட்டுக்கு போகிறோம். இந்த ஆட்டுக்கு போகிறது தான் இன்றைக்கோட விளாக், நம்மளோட ஃபஸ்ட்டு விளாக். நம்மளுக்கு ஒரு புண்ணியமாக சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அவருக்காக நம்ம இந்த விளாக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வந்து நம்ம ஆட்டுக்கு கிளம்புறோம். டைம் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறம் இதுதான் எங்கள் வீடு, என்னோட வீடு. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விளாக்ன்றதுனால என்னை வந்து பிடிச்சிருந்தால் பின்தொடருங்கள். நன்றி. இது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் இல்லைன்ட்டு எடுத்தது. பட் ஆனால் வீடியோக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்காட்டங்குது. எல்லாமே லக்கில் வருதோ என்ன தெரில. இதுதான் வந்து ஆட்டுக்கான மொழி. பாக்குவோ அப்படின்னா ஆடெல்லாம் வாங்க அப்படின்றது. அப்படின்னா ஆடுங்கெல்லாம் கொஞ்சம் சைடாக வாங்க, சைடு போங்க, வாங்க வலிங்க அப்படின்றது. அப்புறம் யோ அப்படின்னா மாடு கூப்பிடுறது. அப்புறம் அப்படின்னா ஆட்டுக்குடியை கூப்பிடுறது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடு பிஸ்னஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து வட்டி குட்டி போடுன்ற மாதிரி ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டு பெருசாகும். அவர் வந்து பொங்கல் வரும்போது ஜாக் ஸ்பேரோ அப்படின்ட்டு ஒரு டீம் இருக்குது நம்மளது. நான் என்ன அந்த ஜாக் ஸ்பேரோட யூடியூப் சேனல் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து பொங்கல் மாடு பிடிக்கிறதெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம வீடியோக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் ஃபன்னு, எமோஷ்னல் இந்த மாதிரிலாம் எப்படி எத்தனாரலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ வந்து ஏதாவது யூடியூபர்ஸ் பார்த்தா இந்த ட்ரிப்ஸு எந்தெந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். காட்டில் வந்து ரயில் வண்டி பார்த்துருக்கீங்களா டார்லிங்ஸ்? பாருங்க, இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் பாண்டுவார் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தெல்லாம் போனால் இந்த பாக்ஸ் ஷேப்பில் கல்லில் ரவுண்டாக வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் முன்னாடி மாதிரி தான் போக போகிறோம். பா கேமராவில் வீடியோ எப்படி எடுத்துன்னு தெரியலையே. பா அப்பப்போ இந்த கேமரா எப்படி பிடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. கீழே இருக்குது, தலை இப்படி பாதி கட்டாயிருது. கைஸ், மலையோட ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம சன்னடிக்குது. இப்போ வந்து குவாலிட்டி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆடுங்களை விட்டால் ஆடு தொலைஞ்சிரும். இப்படி ஆடுங்களை கொடுக்குறாங்க. வருது நம்ம பைப்பிள்ளைங்க நம்மளை விட்டு எங்கே போகிறாங்க? இவங்க அப்படியே சின்ன சின்ன பூ, தண்ணி, தவளை எல்லாம் பிடிச்சி வீடியோ போடுறோம். காய்ஸ் டார்லிங்ஸ், இதுதான் ஆடு. அது மேல் தள்ளலாம் மூலிகை. யாருக்கான வேணும்னா இந்த இடத்தோட லொக்கேஷன் கொடுக்குறேன், வந்து வாங்கிட்டு போங்க கைஸ். ஒரு காமெடி தான் பேசுறேன்னா, நம்மளே இருக்குங்க ஆடு கூட சிங்கம் வர்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணலாம். அதனால தான் இந்த வீடியோ.
ஒரு நல்ல வியூ பாயிண்ட் காட்டலான்னு நினச்சா இது நம்மளே ஓடுது. ஹைட்ஸ் இதில் வேறு இந்த மாதிரி கிராக் ஷூ நல்லா இப்படி தான் வாங்க யூஸ் பண்ணுறேன். மனதுந்தர்ஷனா ஒரு டைம் சாணிக்கு போய் மனதுந்தர்ஷன் ஒரு டைமும் ஊற்றுறதாங்க. ஆடு மேய்க்க போகிறோம் நாம், ஆடு மேய்க்க போகிறோம் வாங்க, ஆடு மேய்க்க வாங்க, நாங்கள் இப்போ போகிறோம், நீங்கள் ஆடு மேய்க்க வாங்க. ஹை வலி இருக்கிறதா பார்த்தா சரியான சறுக்குதுங்க. பா கைஸ் இன்னொரு வேலைங்க வாங்கிட்டு பாருங்க. யாரும் டேமுக்கு அணை கட்டி வச்சுருக்காங்க. நாம் வந்து ஹைட்டாக போயிட்டு விஜேஸ் இது மாதிரி வெல்கம் டு டிகே குட்டி விலாக் அப்படின்னு ஒன்று போடணும். டார்லிங்ஸ் இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் கீழே வந்து பாண்டூராவில் வந்து வீடு எல்லாம் கட்டுற இடம் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுவும் ஒரு இடம். இங்கெல்லாம் வாழ்ந்து பாண்டூரார் வாழ்ந்த இடம் பாருங்கள். அதெல்லாம் அங்கே இருக்கிறது எல்லாமே அந்த அவங்க வந்து கல்லில் வீடு கட்டின இடம் தான். பாருங்கள் இங்கே இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் கட்டி இருக்கிறது இந்த இதெல்லாம் அந்த செவர் மாதிரி நம்ம இதெல்லாம் இப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இருந்திருக்கும் பாருங்கள். அங்கே இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய செவருங்க வந்து சாஞ்சிட்டு இருக்குது. இது எல்லாமே பட்டையாக கட் பண்ண மாதிரி தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு உள்ளே தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடு மட்டும் தான் தெரியும். பாருங்கள் இங்கே தெரியுதுங்களா? நிறைய இடம் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். வெல்கம் டு டிகே குட்டி விலாக். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாக் வந்து நம்ம ஒரு காட்டில் தான் எடுக்க போகிறீங்க. கைஸ் ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் வந்து சொங்கி மாதிரி பேசியிருந்தேன். இந்த வெல்கம் டு டிகே குட்டி விலாக் அப்படின்னு சொன்னோடனே சரியான எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்கள் நம்ம பாடுங்களாம் அங்கே வருது. கைஸ் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்க போறீங்க. ஏதோ எழுதிங்க நோய் மாதிரி இருக்கு. கைஸ் இது ஏதோ விசித்திரமா இருக்குங்க. இதுவும் ஒரு பாண்டூரா இருக்கு. ஒரு இடமா இருக்கும். ஆமாம் கைஸ் நம்ம சந்தான் இருக்கு. நான் வந்து புதுக்குள்ள இருந்து யாரோ எப்போ சொல்லுவாங்க இந்த கடுமையாக தருவோமா இன்னும் விளாக் நிறைய பண்ணுவோம். எடுத்துக்கிட்டு போய் என்ன ஒரு ஸ்பீச்சில் நான் என்ன சொன்னேன், இந்த வீடியோவுக்கு 10K இல்லை 1 lakh இந்த மாதிரி வியூஸ் போகணும். அப்படி இல்லைன்னா வீடியோ போட மாட்டேன். ஐஃபோன் வாங்குறேன். ஐஃபோன் வாங்க முடியுமா முடியாது கமெண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணாங்க போய் வாங்கிக்கோ காசு இல்லையே. ஐஃபோன் வாங்க முடியாதுனால 3 மாதம் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ முடிவு பண்ணேன் யூடியூப்ல இறங்கணுன்ட்டு. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை ஒரு 3 வீடியோ. தோல்வியோ வெற்றியோ, தோல்வி எத்தனை தோல்வி பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சா போதும். அப்படி தட்டி தூக்கிடணும். யூடியூப் வந்து மானிட்டேஷன் ஆகுதா இல்லைன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் வந்து 10 மில்லியனோ 1 மில்லியனோ அடித்தா மானிட்டேஷன் ஆயிரும் நாங்கள் லாஸ்ட்டு 90 நாளில். அப்படி இல்லைன்னா 360 நாள்லையோ என்னமோ வந்து
4000 வாட்ச் ஹவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாம் இது செய்யணுமா? எப்படி பண்ணுறீங்களோ தெரில. ஏம்மா காய்ஸ் யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு வீடியோ பண்ணுறதாங்க. சுந்தரம் அடிக்கணும். ஹாய் டார்லிங்ஸ், இப்போ நம்ம ஒரு பில்டர் சேலஞ்ச் பண்ணுவோமா? காய்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு பில்டர் சேலஞ்ச். சாரி பில்ட்ரு. இது வந்து போட்டு தான் ஒரு 2 ஷார்ட்ஸே போட்டிருப்பேன் நான், கேமரா குவாலிட்டி இல்லைன்ட்டு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்மளுடைய 2வது பில்ட்ரு. இது எப்படி இருக்குன்ட்டு அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஹாலில் போடுங்க. நம்மளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஐஃபோன் வாங்கிட்டு நல்லா குவாலிட்டியாக அழகாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் போட்டு பில்டரில் எந்த பில்டர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தலைவன் யாரும் தெரியல தலைவா, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு மெசேஜ் மட்டும் பண்ண தலைவா. நான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. நான் வந்து செக் பார்த்து யார் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் நம்மளுடைய அன்பு இல்லை அப்படின்னு தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. நீ இந்த வீடியோ பார்த்தேன்னா எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ண தலைவா. டார்லிங்ஸ், இப்போ வந்து நம்ம ஆடுங்கள்லாம் வந்து தண்ணிதாக எடுத்துட்டு எனக்கு மதியம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்குது. இன்னும் யாரும் முன்னாடி பார்த்து சாப்பிட்டா நிற்குது. கைஸ், இப்போ வந்து நம்ம ஆடெல்லாம் விட்டு வந்து பட்டியல் சேர்த்துச்சு. இதுதான் நம்மளோட வீடியோ எண்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வாட்டிக்கு இந்த vlog பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. லவ் யூ.